சவுக்கு சங்கர் ஒரு ஃபேமஸான யூடியூபரு, ரெண்டாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரு. இப்போ இவர் கோயம்புத்தூர்ல ஜெயிலில் இருக்காரு. காரணம், நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல, அவ்வளோ பெரிய ஆளை வாடா போடா வாயா போயா அப்படின்னு அசால்ட்டா ஒருமையில திட்டுறாரு. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டில் இந்த லேடிஸ் போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, லேடிஸ் போலீஸை தப்பு தப்பா பேசுறாரு. ரெண்டாவதா, மூணாவது, இப்போ சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஃபேமஸான டிஸ்ட்ரிக்ட்ல கஞ்சா கடத்துறாரு. இப்போ கடைசியா ஒரு லாட்ஜ், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 2.5 கிலோ கஞ்சாவை இந்த சவுக்கு சங்கர் கடத்தியிருக்காரு. அதனால இந்த சவுக்கு சங்கரை மே 4ஆம் தேதி தேனியில வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அடுத்ததா, இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்ரீமதி அப்படிங்கிற பொண்ணு எப்படி இறந்துச்சுனே தெரியல, ரொம்ப மர்மமான முறையில் இறந்து கிடந்துச்சு. அதை பற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்ரீமதி பொண்ணு இப்படி இறந்துருக்கும், இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும், இந்த மாதிரி தப்பாக பேசுறது, ஸ்ரீமதி அம்மாவையும் பற்றி தப்பாக பேசுறது. இதை பார்த்த ஸ்ரீமதியோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டேன்றான், என்னை பற்றியும் இறந்து போன ஸ்ரீமதி பொண்ணை பற்றியும் தப்பாக பேசுகிறான் அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு போலீஸு குண்டர் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் கீழே இந்த சவுக்கு சங்கரை ஜெயிலில் தூக்கி தள்ளிட்டாங்க. ஓகேங்களா? மே 12ஆம் தேதி கோயம்புத்தூர் ஜெயிலில் தள்ளுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருக்காரா? சவுக்கு சங்கரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஐயா, நீங்க கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், கோயம்புத்தூர் ஜெயிலில் தள்ளினீங்க என் பையனை. ஜெயிலில் ஒரு 4-5 பேர் என் பையனோட கையை உடைச்சிருக்காங்க, சவுக்கு சங்கர் கையை உடைச்சிருக்காங்க, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க என் பையனை, சவுக்கு சங்கரை. கொஞ்சம் அது என்னன்னு கேளுங்க. இந்த மனித உரிமைகள் ஆணையெல்லாம் எதுக்கு இருக்கு, போய் விசாரிங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த குண்டர் சட்டம் போட்டாங்கல்ல சவுக்கு சங்கர் மேல, அந்த குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு என் பையன் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது, அவனை நான் அடக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா மறுபடியும் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நீதிமன்றம், நம்ம கவர்மெண்ட், மக்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்க சவுக்கு சங்கரை வெளியே விட்டுறீங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணுவான் அந்த சவுக்கு சங்கர்? ஒரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரையே வாடா போடா வாயா போயான்லாம் பேசுறான், அதெல்லாம் யாருனாலும் ஏத்துக்க முடியாது. இப்பவே அந்த மாதிரி பேசுறான், இப்போ ஜெயிலில் தூக்கி போட்டீங்க, அவனோட கோவம் இன்னும் டபுள் மடங்கால் ஆயிருக்கும். ஃபியூச்சர்ல அவன் இன்னும் அதிகமால பேசுவான். அப்படிலாம் பேசக்கூடாது. இனிமேல் ஜெயில இருந்து வெளியே வந்தா அமைதியா இருக்கணும். எந்த சேனல்லையும், எந்த யூடியூப் சேனல்லையும் தப்பா பேசக்கூடாது. ஒரு லேடிஸ் போலீஸுக்குள்ளேயும் சரி, ஒரு பிரைம் மினிஸ்டரையும் சரி, எந்த ஒரு இப்போ ஸ்ரீமதியோட அம்மாவையும் சரி, ஸ்ரீமதியும் சரி, யாரை பற்றியும் தப்பா பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பிரமாண மனு தாக்கல் எழுதி, யாரு சவுக்கு சங்கர் அவன் கையால் எழுதி பிரமாண மனு தாக்கல் செஞ்சு சைன் போட்டு கொடுக்கணும். அப்போதான் சவுக்கு சங்கரை வெளிவிடுறதா வேண்டாமா அப்படின்னு அடுத்த கட்டமாக யோசிப்போம் அப்படின்னு நீதிமன்றம் இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.